ட்ரம்பட் சவுண்ட் குளோபல் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் நம்பிக்கையின் நேரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நம்பிக்கை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் தரிசனத்தை குறித்து பார்த்தோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் அதை குறித்து நாம் அடுத்த பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த முறை பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை என்று நாம் பார்த்தோம். கடந்த முறை யோசேப்பு குறித்து நாம் பார்த்தோம். யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய பாதை எப்படியாக கடந்து போனான், அவனுடைய பாதையில் என்னென்ன சூழ்நிலைகள் வந்தது, அவன் வாழ்க்கையில் என்ன நெருக்கடிகள் இருந்தது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இறுதியாக அவருடைய வசனம் நிறைவேறினது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது என்பதை குறித்தும், எப்படியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படி நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டு நிச்சயம் அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்தும், வேதத்தில் காணப்படுகிற தேவ தாசரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய தாசர் ஒருவர் வேதத்தில் இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, ஆபிரகாம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு குழந்தை வரும் என்று. அவனுடைய வயது பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வயது இல்லை. ஆனால் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் பொழுதும் முதிர் வயதான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது எப்படி என்று நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவர் அதை விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? வாஞ்சியோடு உற்சாகத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி மாறி வரும்பொழுது நம்ம சோர்ந்து போகிறோமா? இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், என் வாழ்க்கையிலே வந்து அது நிறைவேறும் என்பது நமக்கு நிச்சயம் இருக்கிறதா? ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரோமரில் நான் உங்களுக்காக படிக்கிறேன். ரோமர் 4:18-19 வசனம் என்ன சொல்லுகிறது? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அவன் நிச்சயமாய் நம்பிக்கை வைத்திருந்தான் என்று பார்க்காங்க. அவன் கொஞ்சமும் அவிசுவாசப்படவில்லை. அவனிடத்துல கொஞ்சமும் அவன் நம்பிக்கை காணப்படவில்லை. அவனுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குதுங்க? அதுதாங்க தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய அதிசயம் அற்புதம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில மருத்துவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு இப்படி ஆகிவிட்டது, இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றிருப்போம். உனக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன், உனக்காக இந்த ஒரு லைஃபை நான் வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் நீங்க இப்பொழுது மருத்துவமனையிலோ படுக்கையிலோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், அவனுடைய வார்த்தை இனிமேல் எப்படி நிறைவேறும் என்று நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இங்க ஆபிரகாம் கூட விசுவாசித்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படிதாங்க இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கோங்க. அதுதான் விசுவாச வாழ்க்கை. நம்மளால் அதை விசுவாசிக்க முடியுமா? அதை நம்ப முடியுமா? ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் குறித்து அவர் எண்ணாது இருந்தார் என்று பார்க்கிறோங்க. அது குறித்து அவர் கேர் பண்ணவே இல்லை.
அதை குறித்து மைண்ட் பண்ணவே இல்லை. அநேகர் உங்ககிட்ட வந்து சொல்லலாம், இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தை இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை தான் இப்படி முடிந்து போயிட்டது, உங்க சூழ்நிலை இப்படி தலைக்கீழா மாறிவிட்டது, இன்னுமா அவருடைய வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்கன்னு அநேகர் உங்களை குறித்து கேலி கிண்டலாக சொல்லலாம், எதிர்மறையாக சொல்லலாம். ஆனா உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் பிரியமானவர்களே. நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய திட்டம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலமும் பொய் சொல்லாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அது ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. நம்மிடத்துல தான் இருக்குது. அதை எப்படி பெற்றுக்கொள்வோம்? அவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள நாம் இருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதையும் நாம் பார்க்க நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். இந்த வயதிலும் எப்படி நான் 100 வயதுல எனக்கு குழந்தை பிறக்குமா என்று அவன் ஒரு காலமும் சந்தேகப்படவில்லை. முழுமையாக விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில கூட சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். அவருடைய வசனம் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம இருக்கிற சூழ்நிலை வேறு பக்கமாக இருக்கும். ஆனா அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் அது நிறைவேறும். அவர் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கென்று ஒரு நாள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தான் தாமதம் என்று பார்க்கிறோம். வேதத்துல தாமதம் என்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? அதற்கு மாறாக கர்த்தருடைய நேரம், கர்த்தர் குறித்திருந்த நேரம் என்று தான் நாம் பார்க்க முடியும். நம்ம தான் நினைப்போம், எனக்கு லேட் ஆகுது, ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்பேன். கடந்த முறை பார்த்தோமே, யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, ஆனா நிறைவேறினதா இல்லையா? அது தாமதம் கிடையாதுங்க, தாமதமாய் வரலங்க. ஒருவேளை வாக்குத்தத்தம் நமக்கு முன்னதாக கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னால சொல்லலாம், 3 வருஷத்துக்கு முன்னால சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அது தாமதம் என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தர் குறித்திருந்த நாளிலே அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கும் அதுதான் நடந்ததுங்க. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 21 முதல் 2 வசனங்களை நான் படிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2 முறை சொல்லப்பட்டிருவார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா! இதுதாங்க முக்கியமான வார்த்தை. கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். தேவன் குறித்திருந்த நாளிலே. ஆமென். நமக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கோம், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கோம், நமக்காக ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார். ஆனா அதற்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருப்பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுங்க. குறித்த காலம் ஒன்று உண்டு. அது யார் குறித்த காலம்? தேவன் குறித்த காலம். அதுதான் இங்க பார்க்கும். தேவன் குறித்திருந்த காலத்திலே, ஆன் ஹிஸ் அப்பாயிண்டட் டைம் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்க முடியும். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கென்று தேவன் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அதற்கு நீங்க ஆயத்தப்படுவீர்களா? அதை நோக்கி நீங்கள் காத்திருப்பீர்களா? அதுதான் வார்த்தை நம்ம பார்த்தோம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளையோ, ஒரு அட்வைஸோ, ஒரு உறுதியான வார்த்தையோ, ஒரு அடையாளமோ அதுதாங்க. அதற்கு காத்திரு. உனக்கு கொடுக்கப்பட்டதுதான். ஆமென். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நீங்க வந்திருக்கிறது என்பதை உணர்கிறீர்களா? அது உண்மைதான். அது நிச்சயம் நிறைவேறும். இப்ப இருக்கிற சூழ்நிலையை குறித்து நீங்கள் எண்ணாதிருங்கள். இப்ப இருக்கிற நெருக்கடியான நிலைமையை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள்.
நிச்சயம் நிறைவேறும். தாமதிக்கிறது போல இருக்கலாம், ஆனா தேவன் குறித்திருந்த நாளிலே அது நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதுங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அந்த வாக்குத்தத்தமும் தாமதமாயிக்கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் சத்துருக்களுடைய போராட்டம் இருக்கும், எதிரிகளுடைய நெருக்கடிகள் இருக்கும், அவர்களுடைய சூழ்ச்சிகள் இருக்கும், அவர்களுடைய தடைகள் இருக்கும். ஒரு பக்கம் நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய சோர்வு, நம்முடைய அவநம்பிக்கை, நம் சரியான பாதையில போகாம வேறொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மால காத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவசரப்பட்டு வேறொரு முடிவுக்கு நாம் செல்வது, நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பது, தொடர்ந்து ஜெபிக்கிறத நம்ம விட்டுட்டு சோர்ந்து போகிறது, பின்வாங்கிறது என்று இருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தமும் தாமதமாவது போல தாங்க இருக்கும். ஆனா அது மறைந்து போகாது, அது ஒழிந்து போகாது. கர்த்தர் ஒரு முறை சொன்னது தாங்க. அதை பெற்றுக்கொள்ள நாம் தான் நம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஒருவேளை யோசிப்பு போல ஒரு நெருக்கடி வரலாம் வாழ்க்கையில, கர்த்தர் அனுமதிக்கலாம். தேவனுடைய திட்டம் ஒன்று உள்ளது, தேவனுடைய சித்தம் என்று உள்ளதுங்க. எல்லாவற்றையும் இது தேவனுடைய திட்டம் என்று சொல்லிட முடியாது. யோசிப்பு சிறைச்சாலையில போடுவிக்கப்பட்டான் என்று நாம் கடந்த முறை பார்த்தோம். கடந்த வாரத்தில் அவனுடைய கைகள் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டது என்று பார்க்கும். அது தேவனுடைய திட்டமா? சிறைச்சாலையில இருந்தான் என்பது தேவனுடைய திட்டமா? குழியில போடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா? இல்ல பிரியமானவர்களே, அது தேவனுடைய சித்தம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? எகிப்திலே ஒரு பெரிய அதிகாரியா வரணும், பெரிய அதிபதியா வரணும், பார்வோனுடைய வீட்டுக்கு அவன் ஆண்டவனா இருக்கணும், பார்வோனுடைய குடும்பம் அனைத்திற்கும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் ஒரு கர்த்தனா இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன காட்ஸ் பிளான் இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாம் அவர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் அவருடைய சித்தத்தின் பாதையில நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இது அல்ல திட்டம். தேவன் திட்டம் என்பது வேறு, அவருடைய சித்தம் என்பது வேறு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கூட அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்படணும், ரத்தத்தை சிந்தணும், இந்த பாதையில போகணும் என்பது அவருடைய பிதாவினுடைய சித்தமா இருந்தது. ஆனா அவருடைய திட்டம் அவர் மகிமையாக உயர்த்தப்பட வேண்டும், ராஜாதி ராஜனாய் உயர்த்தப்பட வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும், ராஜனாய் சிங்காசனத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கென்று ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கோங்க. ஆனா நம்முடைய பாதை அது ஒரு சித்தம். இந்த பாதையில தான் போகணும்ன்றது சில நேரத்துல சிலருக்கு நேரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்திரீயானவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிரசவ காலம் வரும்பொழுது எவ்வளவு போராட்டம் வருது. அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க. அழகா ஈஸியா குழந்தை பெற்று எடுத்துட முடியுமா? எவ்வளவு போராட்டம். வேதத்துல பார்க்கும் பொழுது வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பிரசவ வேதனை அநேகத்திற்கு ஒரு உதாரணமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு பிரசவ வேதனை போல, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல, அப்படின்னா அவ்வளோ பேர் வேதனைங்க. ஆனா அதற்கு பின்னால ஒரு மகிமையான விஷயம் இருக்குல்லங்க. அது யோவான்ல இருக்கு. அந்த வசனத்தை உங்களுக்காக படிக்கிற கவனிங்க. யோவான் 16ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை படிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஹல்லேலூயா. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம்தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நீங்க காணும் பொழுது, ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்ப படுகிற இந்த போராட்டம், இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கடியை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள்.
அதை மறப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நீங்கள் ஹல்லேலூயா சொல்வீர்களா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வருத்தத்தை தேவன் மறக்கும்படி செய்வார் பிரியமானவர்களே. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்புறம் அதை நினையாது இருப்பால். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாதிருக்கலார். அப்புறம் உபத்திரத்தை நினையால். ஒரு பொழுதும் அந்த உபத்திரத்தை நினைச்சிட்டு இருப்பாங்களா? அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சம் போது, ஐயோ உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நான் எவ்வளவு உபத்திரப்பட்டேன், எவ்வளவு வழியில நான் கடந்து போனேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன். அந்த குழந்தையை பார்க்கும் அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த குழந்தையினுடைய முகத்துல தேவனுடைய மகிமை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, ஒரு களிப்பு உண்டாகும். அந்த குழந்தை பார்த்த மாத்திரத்துல அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் பட்ட உபத்திரம், அந்த பிரச்சனையை குறித்து அவர்களுக்கு நினைவில் கூட வராதுங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு வருகிற வாக்கு தத்துவம். இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் தற்காலிகமானதுங்க, நிரந்தரமானது அல்ல. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குகிறதாய் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோங்க. ஆமாங்க, அதி சீக்கிரத்துல இந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பாதையை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படிரா இதுல இருந்து நான் வெளியேறுவது என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இது கொஞ்ச காலத்தான் உபத்திரம், கொஞ்ச காலத்தான் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதுதான் சொல்லப்பட்ட உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில கூட தாங்க போராட்டம் வந்தது. அது தற்காலிகமானதான். ஏனென்றால் யோசேப்பே தன்னுடைய நாவினால் அதை சொல்றார். அது பார்ப்போமா? அது ஆதியாகமம் 41:51 யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க. அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாரு. அந்த பையனுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன பெயர் சூடுறாரு? அதற்கு ஒரு பெயர் காரணம் என்று ஒன்று உள்ளது. அதை நம்ம பார்ப்போம். 51 யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. என்ன பண்ணினாராம் தேவன்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நான் ஏன் இந்த பாதையில நான் கடந்து வந்தேன்? என் வாழ்க்கையில ஏன் இந்த நபரை சந்தித்தேன்? இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த நபரை நான் சந்தித்தே இருந்திருக்க கூடாது. என் வாழ்க்கையில இந்த ஒரு இடத்திற்கு நான் போயிருக்க கூடாது. என் வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலையை நான் ஏன் சந்தித்தேன்? அநேகருக்கு இந்த ஒரு கேள்வி உண்டுங்க. என்னால மறக்க முடியல என்று நீங்க நினைக்கலாம். இந்த போராட்டத்தை என்னால மறக்க முடியல, இந்த அவமானத்தை என்னால மறக்க முடியல, இந்த ஏமாற்றத்தை என்னால மறக்க முடியல, எனக்கு விரோதமாய் போடப்பட்ட இந்த சூழ்ச்சி என்னால மறக்க முடியல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த நபரை, இந்த குடும்பத்தின் மேல என்னுடைய நம்பிக்கை வைத்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும் நான் நினைத்தேன், ஆனா என் வாழ்க்கைய இப்படி ஆய்விட்டது, ஒரு மறக்க முடியாத ஒரு கசப்பான அனுபவமா இருக்கிறது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். அதுதான் யோசிப்பு சொல்றார். அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களால அவன் ஒடுக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான். சொப்பனக்காரன் என்று சொல்லி கேலி கிண்டல் பண்ணினார்கள், அவனை பரியாசம் பண்ணினார்கள், அவனை அடித்து பாழங்குழியில தள்ளப்பட்டார், பாழங்குழியில அவனை தள்ளினார்கள். கடந்த வாரத்திலே நாம் அதை பார்த்தோம். எகிப்து தேசத்திற்கு சிறையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலையில போடப்பட்டான், அவனுடைய கைகள் கால்கள் விலங்கினா ஒடுக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில மிகவும் கசப்பான அனுபவம். தகப்பன் இல்ல, தாய் இல்ல, உடன் பிறந்த சகோதரர்கள் இல்ல, ஒரே ஒரு தம்பி அவனும் இல்ல, குடும்பத்தை இழந்து தனிமையாக்கப்பட்டான், வேறொரு தேசம். அதையெல்லாம் மறக்கும்படி தேவன் பண்ணினார். அதுதான் சாட்சி. கர்த்தருக்கு சாட்சியாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா சொல்றார். யோசிப்பு என்ன சொல்றாரா? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
மறக்கும்படி தேவன் பண்ணினார். கண்டிப்பாகங்க இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை, நீங்க ஒருவேளை வழக்குக்கு போகலாம், கோர்ட்டு வழக்காக இருக்கலாம். ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில ஒரு நெருக்கடியான சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். இதெல்லாம் தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தாங்க. இதிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தலாம், அது காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாருங்க. நம்முடைய பாதை நெருக்கடியான பாதை இருக்கலாம். என்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ தண்ணியில விழமாட்ட, நெருப்புல விழமாட்டல, ஆற்றில நடக்க மாட்ட, கடல்ல விழமாட்டேன்னு சொல்லலங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தின தேவன் செங்கடலின் ஊடாக தான் நடந்து போனார்கள். ஒரு வெட்டாந்தரையில நடப்பது போல அவர்கள் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. செங்கடலை இரண்டாக பிளந்தார் ஆண்டவர். அற்புதமாய் வழி நடத்தினார். வனாந்தரத்தில் மேக ஸ்தம்பத்தினால அவர்களை வழி நடத்தினார், பாதுகாப்பை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது எந்த சூழ்நிலை உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. ஏசாயாவில் ஒரு வசனம் நாம் பார்ப்போம். 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கும் ஆண்டவர் சொல்லவில்லை உன்னை நான் அக்கினியில தள்ள மாட்டேன், ஆற்றில தள்ள மாட்டேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த நெருக்கடியான சூழ்நிலை வரலாம். அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், நீங்க ஒரு பொழுதும் தனிமையாக்கப்படுதில்லை. ஆனா உங்களுக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வருங்க. ஆண்டவர் இல்லாத போல நமக்கு தோணலாம். யோசேப்பு கூட சிறையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலை போடுவிக்கப்பட்டான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து என்று நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. தண்ணீர் என்றாலுமே நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு போராட்டங்க, துக்கமான ஒரு சூழ்நிலை. அலைகள்னாலுமே ஒரு போராட்டம் தானாங்க. அது போல வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாதுங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க. யார் என்னோடு இருக்கிறார்? இந்த சூழ்நிலை கர்த்தர் என்னோடு இருக்கான். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர். நான் ஆறுகளை கடக்கும் பொழுதும் என் மேல புரளுவதில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க நிச்சயித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி உன் பேரில் பற்றாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அக்கினி போன்ற வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்குதா? ஆறுகளை கடக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான் பிரியமானவர்களே. நீங்கள் கடந்து போற பாதை எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கிலே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருந்து விட தேவன் அல்ல. நிச்சயம் உங்களை கரங்களை பிடித்து அழைத்து செல்வார். அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாயையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வைராக்கியம் உள்ள தேவனா இருக்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்தவர் உங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்வார். அவருடைய திட்டத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்வார். ஒருபொழுதும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அதுதாங்க, நம்ம வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம்ல, நம்ம பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு வேற ஒரு சூழ்நிலையை நம்ம தெரிந்து கொண்டா வேற ஒரு முடிவுக்கு நம்ம போய்விடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு குறுக்கிட்டு சொல்றாரு, உனக்காக வாக்குத்தத்தை நான் கொடுத்தேன்ல, அது தாமதிக்கிறது போல இருந்தாலும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது பொய் சொல்லாது, பொறுமையோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளை போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும். நிறைவேறுவதை பார்ப்பதை நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, பின் வாங்கி போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 38ஆம் வசனம், எபிரேயர் 10:38 நான் படிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு நமக்கு பொறுமை வேணும். பின்வாங்கி போகக்கூடாது. நாம் சோர்ந்து போனால் அவருடைய ஆத்மா நம்மேல் பிரியமாகிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் காண முடியும். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கல்வாரி நாயகரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருப்பதை உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஏதோ யோசேப்பு சொன்னாரே, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று. ஆமேன் கர்த்தாவே. இதோ இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாய் உம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் கூட ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கசப்பான அனுபவங்கள், கசப்பான சூழ்நிலைகள், அவமானம் நிறைந்த ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கும். அவர்கள் அதை மறக்க முடியவில்லையே. படுக்கும் பொழுது, தூங்கும் பொழுது அதுதானே என் நினைவில் வந்து கொண்டிருக்கிறது, எழுந்த உடனே அதுதானே என் நினைவில் வருகிறது என்று அநேகர் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், மனக்லேசத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் கிருபை அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய வருத்தம் யாவையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய துக்கம் யாவற்றையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொன்னது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவருடைய துக்கம் யாவும் சந்தோஷமாக மாறும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில நீர் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிற தேவன். நீரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு மீதும் உடைய கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய தழும்புள்ள கரத்தினால தொடுங்க. உடைய அபிஷேகம் நிறைந்த கரத்தினால தொடுங்க. உடைய வல்லமை நிறைந்த கரத்தினால தொடுங்க ஆண்டவரே. உடைய ஐஸ்வர்யத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எல்லோருடைய தரித்திரமான வாழ்க்கை மாறி போகட்டும். அவருடைய படுக்கையை நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவருடைய நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி போடுங்க. கசப்பான அனுபவங்களை மறக்கும்படி செய்தோம். நீரே வழிநடத்தும் பொறுப்பேற்றோம். துதி கன மகிமை கர்த்தாவே உமக்கொருக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் கிறிஸ்டோபர் ராபின் ஜான், எண் 1604/4, ஜேப்லா 9வது தெரு, அண்ணா நகர், சென்னை 40. எண் 1604/4, ஜேப்லா 9வது தெரு, அண்ணா நகர், சென்னை 40. செல்போன் எண் 7305444159.